ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் சப்போர்ட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் நீங்கள் சேனல் கிரியேட் பண்ணி வீடியோலாம் போட ஆரம்பித்து நல்ல க்ரோத் வாங்கிறதுக்கப்புறம் மானிட்டேஷனுக்கான எலிஜிபிலிட்டியும் வந்து கிராஸ் பண்ணிடுறீங்க. கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண போவீங்க. யூடியூப்பில் மானிட்டேஷன் அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் மானிட்டேஷன் கிடச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. மானிட்டேஷன் அப்ளை பண்ணுற பாதி பேருக்கு வந்து மானிட்டேஷன் வந்து ரிஜெக்ட் தான் ஆகும். அதுக்கான காரணம் என்னென்னா, யூடியூப் மானிட்டேஷன் தரத்துக்காகவே சில பாலிசிஸ் வச்சுருக்காங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணி உங்கள் வீடியோ இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மானிட்டேஷன் தருவாங்க. இல்லைனா மானிட்டேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. நம்ம சேனலில் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் உங்கள் வீடியோ 2024 எப்படி இருந்தால் உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்கும் அப்படின்றத மட்டும் தான் சொல்லியிருப்பேன். ஆனால் யூடியூப்பில் என்னென்ன மானிட்டேஷன் பாலிசிஸ் இருக்குது, அதை எப்படி ஃபாலோ பண்ணி வீடியோ போடணும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு மானிட்டேஷன் ரிஜெக்ட் பண்ணாலே அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. எதனால்னா 30 நாள் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திரும்பவும் வந்து மானிட்டேஷன் அப்ளை பண்ணலாம். ரீஅப்ளை பண்ணுறதுக்கான அவங்க அந்த ஆப்ஷனும் கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி எத்தனை வாட்டி வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கலாம். 30 நாளுக்கு ஒரு வாட்டி வந்து உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வாட்டி உங்கள் சேனலில் இப்போது ரீயூசர் கண்டென்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுப்போம். உங்களுக்கு ரீயூசர் கண்டென்ட் ப்ராப்ளம் இருக்குன்னா ஃபஸ்ட்டு வாட்டி ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. ரீயூசர் கண்டென்ட் சொல்லிவிட்டு உங்களுக்கு 30 நாள் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சேனலில் எடிட்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரீஅப்ளை பண்ணலாம் 30 நாள் கழிச்சு. ஆனால் அந்த 30 நாளுக்கு அப்புறம் நீங்கள் ரீஅப்ளை பண்ணும்போது அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மானிட்டேஷன் கொடுத்துருவாங்க. இல்லை, சப்போஸ் நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணவே முடியல, திரும்பவும் அதே ப்ராப்ளத்தோடு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது வந்து 30 நாள் டைம் கொடுக்க மாட்டாங்க. அதை 90 நாள் ஆகிட்டாங்க. அதாவது அடுத்த வாட்டி உங்களுக்கு ரீஅப்ளை பட்டன் எப்போ வரும்னா 90 நாள் கழிச்சு தான் வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வந்து மானிட்டேஷன் வாங்க பாருங்கள். சப்போஸ் உங்களால் அப்படி முடியலன்னா பொறுமையாக வந்து அது என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்தால் கூட பரவாயில்ல, ஓகேங்களா? அப்ளை பட்டன் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு உடனே வந்து ரீஅப்ளை பண்ணாதீங்க. என்ன ப்ராப்ளம் எப்படி ப்ரோ நாங்கள் கண்டுபிடிக்கிறது? எங்கள் வீடியோஸில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, எதனால் மானிட்டேஷன் ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னு நாங்கள் எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது யூடியூப்பில் வந்து யூடியூப் எப்படி வந்து மானிட்டேஷனுக்கு உங்கள் சேனலை வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க, எதெல்லாம் பார்ப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, அந்த பாலிசி ஏதாவது நீங்கள் மீறி வீடியோ போட்டிருக்கீங்கன்னா அவங்க என்னன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதாவது அதில் நிறைய டைப் இருக்குது, ஓகேங்களா? ஒரு 3-4 டைப் இருக்குது. அது என்னென்ன டைப்புன்னு பார்க்க போகிறோம். சப்போஸ் அந்த ப்ராப்ளம் உங்கள் சேனல் இருக்குன்னா அதை எப்படி சால்வ் பண்ணி நீங்கள் மானிட்டேஷன் அப்ளை பண்ணி மானிட்டேஷன் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்குறது வரையும் நம்ம வந்து ஃபுல்லாக கிளியராக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு யூடியூப் கிரியேட்டராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்டி மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறதா இருந்தால் கூட இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு எத்தனை வாட்டி அப்ளை பண்ணாலும் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். இதில் வந்து நிறைய இன்புட் இருக்குது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா, அதை சேஞ்சஸ்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நிறைய இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பார்த்தா மட்டும் போதாது, அதுக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதையும் மறக்காமல் போய் அந்த வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மானிட்டேஷனுக்கு வர ப்ராப்ளத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு யூடியூப் வந்து உங்கள் சேனலை எப்படி ரிவ்யூ பண்ணி பார்ப்பாங்க, என்ன மாதிரிலாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு மானிட்டேஷன் தருவாங்க அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து யூடியூபோட அஃபிஷியல் ஹெல்ப்லைன் பேஜ்லேருந்து நம்ம எடுத்தது தான். இந்த மாதிரி தான் வந்து அவங்க உங்கள் சேனலை செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு மானிட்டேஷன் உங்களுக்கு தரலாமா வேணாமான்னு அவங்க இதை வச்சு தான் டிசைட் பண்ணுவாங்க. இதில் ஒரு 5 பாயிண்ட் இருக்குது பாருங்கள். இதுதான் ரொம்பவே முக்கியம். இதை வச்சு தான் வந்து உங்களுக்கு மானிட்டேஷன் தரலாமா வேணாம்னு அவங்க சொல்கிறாங்க. இதில் ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, உங்கள் சேனலோட மெயின் தீமை பார்ப்பாங்களாம். மெயின் தீம்னா என்னென்னா, இப்போ நான் குக்கிங் சேனல் வச்சுருக்கேன்னா என்னோடய எல்லா வீடியோஸும் வந்து குக்கிங் ரிலேட்டட் தான் இருக்கணும். அதை தாண்டி வேறு எதுவும் போடக்கூடாது. அப்போ அந்த மெயின் தீம்ன்றது தான் ரொம்பவே முக்கியம், ஓகேங்களா? அதே மாதிரி அவங்க பார்த்த உடனே உங்கள் சேனல் என்ன கேட்டகரின்னு அவங்க கண்டுபிடிச்சிடணும். அந்த மாதிரி தெளிவாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்கும். இப்போ நீங்கள் கேமிங் சேனல் வச்சுருக்கீங்கன்னா எல்லா வீடியோ செக் பண்ணி பார்க்கும்போது கேமிங் சேனல் தான் வச்சுருக்கீங்க அவங்களுக்கு தெரியணும், ஓகேங்களா? அதுக்குள்ளே குக்கிங் வீடியோ, விளாக் வீடியோ, டெக்னாலஜி வீடியோ அதுமாரி மாற்றிலாம் போடக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா மிக்ஸ்டு கண்டென்ட் சொல்லிட்டு உங்கள் மானிட்டேஷன் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அப்படி நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் சேனல் வந்து இதை பேஸ் பண்ணி தான் என் சேனல் இதான் கேட்டகரி, நான் குக்கிங் சேனல் தான் பண்ணுறேன் அப்படின்னு எல்லா வீடியோஸும் வந்து அதை காட்டுற மாதிரி இருக்கணும். அப்போ அந்த மெயின் தீம்ன்றது முக்கியம். உங்கள் சேனலோட மெயின் தீம் தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க. வீடியோஸ் மட்டும் தான் பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. நீங்கள் போகிற ஷார்ட்ஸு, அது மட்டும் இல்லாமல் இந்த கம்யூனிட்டி போஸ்ட் எல்லாமே வந்து அதுக்கு ரிலேட்டடாக தான் இருக்கணும், ஓகேங்களா? அந்த குக்கிங் சேனல்லாம் குக்கிங் ரிலேட்டடாக மட்டும்தான் இருக்கணும். தேவையில்லாத கண்டென்ட் வந்து அதில் இருக்கக்கூடாது. சப்போஸ் நீங்கள் நிறைய மிக்சர் கண்டென்ட் போட்டாலும் பரவாயில்லை. நீங்கள் மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எது நல்ல வியூஸ் கொடுத்துருக்கோ, எந்த கண்டென்ட், ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்து குக்கிங் சேனல் வச்சுருக்கேன், டெக்னாலஜி கண்டென்ட்டும் போடுறேன், நடுவில் வந்து விளாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கண்டென்ட்டும் போடுறேன். இதில் எனக்கு விளாகிங் வந்து நல்லா வந்து வியூஸ் கொடுக்குது, நல்ல வியூஸ் போன வீடியோஸ்லாம் இருக்குது அப்படின்னா விளாகை மட்டும் மெயினாக வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் வந்து டெலீட் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைனா ப்ரைவேட் போட்டுருங்க, ஓகேங்களா? நான் மிக்சட் கண்டென்ட் போடுறவங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நிறைய மிக்சடாக கண்டென்ட் போட்டிங்கன்னா அது எந்த கண்டென்ட் உங்களுக்கு நல்ல வியூஸ் ரீச் கொடுக்குதோ அந்த கண்டென்ட்டை மட்டும் வச்சுட்டு
மீதி எல்லாத்தையும் ப்ரைவேட் இல்லைனா டெலீட் பண்ணிவிட்டு மானிட்டேஷன் அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக மானிட்டேஷன் கிடச்சிடும். ஃபஸ்ட்டு வந்து மெயின் தீம் தான் பார்ப்பாங்க. அடுத்து செகண்ட் பாயிண்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்ததாக மோஸ்ட் வியூடு வீடியோஸ் தான் செக் பண்ணி பார்ப்பாங்களாம். அதாவது உங்கள் சேனலில் நிறைய வியூஸ் போயிருக்குல்ல, அந்த வீடியோஸ் தான் எடுத்து செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்கிறாங்க. அதில் வந்து அவங்க எத்தனை வீடியோஸ் பார்ப்போம் அப்படிலாம் சொல்லலை. தோராயமாக நீங்களே ஒரு 10 வீடியோஸ் எடுத்து வச்சுங்களேன். அந்த 10 வீடியோஸை வந்து நல்லா செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து அந்த 10 வீடியோஸில் வந்து டைட்டில் தம்ப்நெயில்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா, கண்டென்ட் உள்ளே கரெக்டாக இருக்கா, அதில் வேறு ஏதாவது ரீயூஸ்டு கண்டென்ட் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கா, அது மட்டும் இல்லாமல் அதில் வாய்ஸ் ஓவர் இருக்கா, மேலும் வந்து வீடியோஸில் வந்து உங்கள் சப்போஸ் நீங்கள் ஃபேஸ் காட்டி வீடியோ போடுறீங்களா இருந்தீங்கன்னா கரெக்டாக அதில் கண்டென்ட்லாம் இருக்கா, தேவையில்லாத எதாவது பேசியிருக்கீங்களா, அந்த மாதிரி வீடியோஸ் ஏதாவது ரீச்சாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். அது எல்லாம் ஓகேவாக இருந்தால் மட்டும் அந்த வீடியோஸை வைங்க. அப்படி இல்லைனா அந்த வீடியோ வந்து ப்ரைவேட்டில் போட்டுருங்க. எதனால அவங்க மோஸ்ட் வியூடு வீடியோஸ் தான் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது அந்த வீடியோஸ்லாம் கரெக்டாக இருந்தாலே போதும், உங்களுக்கு மானிட்டேஷன் ஈஸியாக கிடச்சிடும். அடுத்து மூணாவது எதை பார்ப்பாங்கன்னா, நியூயஸ்ட்டாக போட்ட வீடியோஸ் பார்ப்பாங்களாம். அதாவது புதுசாக நீங்கள் போட்ட வீடியோஸ் வந்து செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்கிறாங்க. அப்போது புதுசாக போடுற வீடியோஸ் எல்லாத்துலேயும் வந்து கண்டென்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. மானிட்டேஷன் கிடைக்கிற மாதிரி அதில் எல்லா கண்டென்ட்டும் கரெக்டாக இருக்கா, தம்ப்நெயில் டைட்டில்லாம் கரெக்டாக இருக்கா, அதே மாதிரி உள்ள வாய்ஸ் ஓவர் இருக்கா, இல்லை ஃபேஸ் ரியாக்ஷன் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அதுமாரி கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா, அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துங்க. அடுத்து ஃபோர்த்தாக என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் சேனல்லையே நிறைய வாட்ச் ஹவர் வாங்கி கொடுத்த அந்த வீடியோஸ் செக் பண்ணி பார்ப்பாங்களாம். அது மோஸ்ட்லி எந்த வீடியோவாக இருக்குன்னா, உங்களுக்கு நல்ல வியூஸ் போன வீடியோஸ் தான் வந்து வாட்ச் ஹவர் நிறைய வாங்கி கொடுத்துருக்கோம். அதனால் அந்த வீடியோஸ் தான் வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. எந்த வீடியோஸ் வந்து வாட்ச் ஹவர் உங்களுக்கு நிறைய வாங்கி கொடுத்துருக்கோ அந்த வீடியோவில் ஏதாவது ஃபால்ட் இருக்கான்னு நீங்களே செக் பண்ணி பார்த்துங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃபால்ட் இருக்குன்னா அதை ப்ரைவேட்டில் போட்டுருங்க, அதை டெலீட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அந்த ஒரு வீடியோவில் தான் உங்களுக்கு மானிட்டேஷனே கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் அதை கரெக்டாக பார்த்துங்க. அடுத்து ஃபிஃப்த் அவங்க எதை செக் பண்ணி பார்ப்பாங்கன்னா, வீடியோட மெட்டாடேட்டா செக் பண்ணுவாங்களாம். மெட்டாடேட்டா என்னென்னா, ஒரு வீடியோவில் இருக்கிற தம்ப்நெயில், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக் இது எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்களாம். இது வந்து அந்த வீடியோக்கு ரிலேட்டடாக இருக்கணும், மாற்றி இருக்கக்கூடாது. ஓகேங்களா, அது நல்லா பார்த்துங்க. அவங்க எந்தெந்த வீடியோஸ்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்கன்னா, மேலே சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, மோஸ்ட் வியூடு வீடியோஸ், நியூயஸ்ட் வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் வாட்ச் ஹவர் உங்களுக்கு அதிகமாக வாங்கி கொடுத்த வீடியோஸ், இதோட அந்த டைட்டில் தம்ப்நெயில் தான் செக் பண்ணி பார்ப்பாங்க. அதனால் அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துங்க. அப்படி உங்களுக்கு இது எல்லாமே பக்காவாக இருந்தாலே போதும், உங்களுக்கு மானிட்டேஷன் கிடச்சிடும். சப்போஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது வந்து டவுட் இருக்குது, இல்லை எனக்கு வந்து இதில் வந்து தப்பாக இருக்க மாதிரி தோணுது அப்படின்னா அந்த வீடியோலாம் வந்து ப்ரைவேட்டில் போட்டுருங்க, இல்லைனா டெலிட் பண்ணுறேன். ஓகேங்களா, உங்களுக்கு எது தப்புன்னு தோணுதோ அதை ப்ரைவேட்டில் போடுங்க, டெலிட் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரைவேட்லேயும் டெலிட் பண்ணுற வீடியோஸ் வந்து அவங்க செக் பண்ணி பார்க்க முடியாது. ஓகேங்களா, அன்லிஸ்ட் வீடியோ கூட செக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பப்ளிக்கில் இருக்கிற வீடியோஸ் மட்டும் தான் செக் பண்ணுவாங்க, ப்ரைவேட்டில் போட்டால் செக் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, நான் எதுக்கு வந்து ப்ரைவேட்டில் போடுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, சில பேர் கேட்பாங்க டெலிட் பண்ணிடலாமே அப்படின்னு கேட்பீங்க. டெலிட் பண்ணால் உங்கள் சேனலோட வியூஸ் வந்து பாதிக்கும். ஓகேங்களா, அதாவது திடீர்னு வந்து நல்ல வியூஸ் போகும், நீங்கள் சேனல் வீடியோஸ் என்ன டெலிட் பண்ணுறீங்க அப்படின்னா சேனல் வந்து கொஞ்சம் டவுன் ஆகும், வியூஸ் அதிகமாக போகாது. ஓகேங்களா, ரெக்கமெண்டேஷன் பண்ணாது யூடியூப் வந்து. அதனால் வந்து நீங்கள் திரும்பவும் ரெகுலராக வீடியோஸ் போட்டாலே அது சால்வ் ஆகிடும். இருந்தாலும் அப்போ கொஞ்சம் டவுன் ஆகும். அதனால தான் வந்து வீடியோ எல்லாத்தையும் நம்ம ப்ரைவேட்டில் போட சொல்கிறோம். ப்ரைவேட்டில் போட்டால் அவங்க செக் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, நீங்கள் அதுக்குன்னு மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் அதை வந்து பப்ளிக் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ஓகேங்களா, அந்த மாதிரி பண்ணிட்டு போகிறீங்க. அது வந்து சேனல் வந்து ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் வந்து டவுன் பண்ணுறதுனால மட்டும்தான் ப்ரைவேட்டில் போட சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் டெலிட் பண்ணாலும் பண்ணலாம். ஓகேங்களா, உங்கள் இஷ்டம் தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 பாயிண்ட் தான் ரொம்பவே முக்கியம். இது கரெக்டாக இருந்தாலே போதும், உங்களுக்கு மானிட்டேஷன் வந்து கிடச்சிடும். அப்போ நீங்கள் சேனல் மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து கரெக்டாக இந்த மாதிரி அவங்க செக் பண்ணுவாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல. இதை வச்சு உங்கள் சேனலில் ஆல்டர் பண்ணிவிட்டு எடிட்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மானிட்டேஷன் அப்ளை பண்ணுங்கள். ஈஸியாக வந்து உங்களுக்கு மானிட்டேஷன் கிடச்சிரும். இது எல்லாம் கரெக்டாக இருந்தால். ஓகேங்களா, அவங்க சொன்ன மாதிரி கரெக்டாக பக்காவாக இருந்தால், பாலிசிலாம் ஃபாலோ பண்ணி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மானிட்டேஷன் கிடச்சிரும். அதுக்கப்புறம் வந்து மேலே ஒரு பாயிண்ட் இருக்குது, அதை சொல்ல மாட்டேன். அந்த பேராகிராஃப் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸும் வந்து அவங்க செக் பண்ணி பார்க்க மாட்டாங்களாம். ஓகேங்களா, இப்போ கீழே சொன்னால் அந்த 5 பாயிண்டில் வச்சு தான் அவங்க பேஸ் பண்ணி செக் பண்ணி பார்ப்பாங்களாம். அதில் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலைனா மட்டும்தான் எல்லா வீடியோவும் செக் பண்ணுவாங்களாம். ஓகேங்களா, அப்போ நீங்கள் அந்தளவுக்கு அதை விடாதீங்க. ஓகேங்களா, முடிஞ்ச அளவுக்கு இந்த 5 பாயிண்ட்டையும் வந்து கிளியராக உங்கள் சேனலில் தெளிவாக புரிய வைக்கிற மாதிரி, மானிட்டேஷனில் கிடைக்க வைக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிட்டாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக மானிட்டேஷன் கிடச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சேனல் எப்படி ரிவ்யூ பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டோம். அடுத்து வந்து உங்களை எப்படிலாம் ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். எதனால்னா இந்த ரீசனை வச்சு தான் அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா, அந்த ப்ராப்ளம் நம்ம சேனலில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். சப்போஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் அங்கேயே ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மானிட்டேஷன் கிடச்சிடும்ல. அதுக்காக தான் இந்த ப்ராப்ளத்தெல்லாம் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் கிளியராக பார்த்துட்டாலே போதும், உங்களுக்கு வந்து ஈஸியாக மானிட்டேஷன் வந்து கிடச்சிடும். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 ப்ராப்ளம் தான் பேசிக்காக எல்லாருக்குமே வரும். ஓகேங்களா, இப்போ மானிட்டேஷன் நீங்கள் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா இந்த 3 ப்ராப்ளம் தான் வரும். ஓகேங்களா, மோஸ்ட்லி எல்லாருக்கும் இந்த 3 ப்ராப்ளம் தான் வரும், இதை தாண்டி வராது. ஓகேங்களா, இது எல்லாமே நிறைய இருக்குது, இருந்தாலும் இது தான் வந்து மோஸ்ட்லியாக வரும். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட், செகண்ட் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கண்டென்ட், அதை தான் அப்படி கொடுத்துருக்காங்க. மூணாவது வந்து டிசெப்டிவ் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த 3 டைப் கண்டென்ட்டும் உங்கள் சேனலில் இருக்கவே கூடாது. இருந்தால்
அது என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களே மென்ஷன் பண்ணி உங்களுக்கு மானிட்டேஷன் தரமாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் போனீங்கன்னா அந்த ஏன் பேஜ் இருக்கும்ல, அதில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ரீசன் சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க நாங்கள் காட்டும். ஓகேங்களா, ரியூஸ்டு கண்டென்ட் ப்ராப்ளம், இல்லைனா ரிப்பீட்டட் கண்டென்ட் ப்ராப்ளம், அப்படின்னா டிசிப்டிவ் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு அதை சால்வ் பண்ணுறதுக்கான வழியும் அவங்களே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணால் போதும், அதில் என்ன பண்ணால் உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்கும், என்ன பண்ணால் மானிட்டேஷன் கிடைக்காதுன்னு தனித்தனியாக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்து ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஃபஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட் ப்ராப்ளம். இது மோஸ்ட்லி எல்லாருக்குமே வரும். ஓகேங்களா, ஏன்னா இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குன்னு யூடியூப்பில் நிறைய பேருக்கு தெரியாது, எல்லோரும் எடுத்து போட்டுகிட்டே இருப்பாங்க. ரீயூஸ்டு கண்டென்ட்னா என்னென்னா, உங்கள் கண்டென்ட் இல்லாமல் நீங்கள் எங்கேருந்து வீடியோ எடுத்து போட்டாலும் அது எல்லாமே ரீயூஸ்டு கண்டென்ட் தான். ஆல்ரெடி யூடியூப்பில் இருக்கிற வீடியோவாக இருக்கலாம், இல்லைனா அதர் சோஷியல் மீடியாஸில் இருக்கிற வீடியோஸாக இருக்கலாம், அப்படி இல்லைனா வந்து வேறு யாராவது வீடியோ கூட இருக்கலாம், நீங்கள் அதை எடுத்து போடுங்க. ஓகேங்களா, மூவியாக இருக்கலாம், அந்த மாதிரி என்ன வேணா இருக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணி இல்லைனா நீங்களே ஒரு இமேஜ் வச்சு க்ரியேட் பண்ணி, ஓகேங்களா, அந்த இமேஜும் வந்து உங்கள் ஓன் இமேஜாக இருக்கணும். க்ரியேட் பண்ணி போடாத வீடியோ எல்லாமே வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் வீடியோ தான். இதில் வந்து நடுவில் என்னடா இது ஸ்க்ரீன்ஷாட் வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை பற்றி ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டாச்சு. அது வந்து ரீயூஸ்டு கண்டென்ட்னா என்ன, அது எப்படி கண்டுபிடிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி சால்வ் பண்ணி நீங்கள் மானிட்டேஷன் வாங்குற வரைக்கும் ஃபுல்லாகவே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ லிங்க், அதை செக் பண்ணி பாருங்கள். அதை இன்னும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னொரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஆல்ரெடி வீடியோ இருக்கிறதுனால நான் சொல்லலை. ஓகேங்களா, லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதை நீங்கள் சால்வ் பண்ணணும், இந்த ப்ராப்ளத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இந்த தம்ப்நெயில்ல தான் இந்த வீடியோ இருக்கும். அடுத்து செகண்டாக மோஸ்ட்லி எல்லாருக்கும் வர ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பீட்டட் கண்டென்ட் ப்ராப்ளம் தான். இது நமக்கு வாயில் சொல்ல வரல, ஆனால் இதுக்கு மீனிங் இந்த ரிப்பீட்டட் கண்டென்ட் தான். ரிப்பீட்டட்னா என்னென்னா திரும்ப திரும்ப ஒரே கண்டென்ட்டை உங்கள் சேனலில் போடுறது. ஓகேங்களா, இது வந்து நீங்கள் இதுக்கு வந்து இன்னொரு ப்ராப்ளமும் இருக்குது. ஓகேங்களா, அதுவும் சேம் தான். டூப்ளிகேட் கண்டென்ட் சொல்லுவாங்க. டூப்ளிகேட் கண்டென்ட்னா அதே தான், உங்கள் வீடியோவை நீங்கள் திரும்ப போடுவீங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி போடவே கூடாது. அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஓகேங்களா, அது வந்து உங்கள் வீடியோ மட்டும் திரும்ப போட்டால் கிடையாது, மற்றவங்களோட வீடியோவும் நீங்கள் எடுத்து அவங்கள மாதிரியே வச்சு போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் தான் வரும். ஓகேங்களா, இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து லியோ மூவி ரிவ்யூ வந்துருக்குன்னு வச்சுப்போம். ஓகேங்களா, ஆல்ரெடி மானிட்டேஷன் வாங்கினா இல்லை மானிட்டேஷன் வாங்காத ஒரு 100 சேனல் அதை பற்றி போட்டுட்டாங்க. ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வாரம் கழித்து ஆல்ரெடி அந்த கண்டென்ட் யூடியூப்பில் இருக்குது. ஓகேங்களா, 100 பேருக்கு மேலே போட்டிருக்காங்க. 100 பேர் சும்மா சொல்கிறாங்க, நிறைய பேர் கூட போட்டிருப்பாங்க. ஆனால் நீங்கள் அவங்க சொன்ன மாதிரியே அவங்க சொன்னதையே கேட்டுன்னு வந்து அதே மாதிரி நீங்களும் வீடியோ போட்டிருப்பீங்க. உங்களுக்கு வந்து அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு மானிட்டேஷன் தரவே மாட்டாங்க. ரிப்பீட்டட் கண்டென்ட் சொல்லிட்டு தான் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ஒரு வீடியோவில் யூஸ் பண்ணால் இமேஜ் கிளிப், வீடியோ கிளிப்பை வந்து திரும்ப திரும்ப நிறைய வீடியோக்கு யூஸ் பண்ணுவீங்க. இப்போ ஒரு 2 வீடியோ 3 வீடியோனா விட்டுருவாங்க. ஆனால் அதுக்கு மேலே போய் நிறைய வீடியோக்கு தொடர்ச்சி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து இந்த ரிப்பீட்டட் கண்டென்ட் ப்ராப்ளம் வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி ரிப்பீட் கண்டென்ட் சொல்லி தான் உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் வச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. அதோட தம்ப்நெயில் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இதே மாதிரி தான் நம்ம சேனலில் வீடியோ இருக்கும். அந்த வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்திருக்கு, அந்த ப்ராப்ளத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குன்னு சொன்னால அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்து மூணாவது இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசிப்டிவ் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த டிசிப்டிவ் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏமாத்துறது. இதுக்கான வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. ஓகேங்களா, லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சப்ஸ்கிரைபரை இல்லை வியூவர்ஸை வந்து ஏமாத்துறது. ஓகேங்களா, அப்படி என்ன ஏமாற்றுவீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தம்ப்நெயில்ல வந்து ஒரு இமேஜ் வச்சுருவாங்க, ஆனால் உள்ளே சொல்லியிருக்கிற விஷயம் வந்து வேறு விஷயமா இருக்கும். அடுத்து வந்து டைட்டிலில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, ஆனால் உள்ளே சொல்லியிருக்கிற விஷயம் வேறு மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தவறான வெப்சைட்டுக்கு வந்து அவங்கள கன்வெர்ட் பண்ணி அனுப்புறது, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் பண்ணுவீங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்து இவங்க எல்லாருக்கும் வந்து இந்த டிசிப்டிவ் ஆக்டிவிட்டின்னு வந்து உங்களுக்கு மானிட்டேஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வந்திருக்கு இல்லை இந்த ப்ராப்ளத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இதுக்கான வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. ஃபுல்லாகவே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதை போய் செக் பண்ணி பார்த்துங்க. அதோட லிங்க் வந்து கிளியர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 ப்ராப்ளம் தான் ரொம்பவே முக்கியமானது. இதுதான் பேசிக்காக எல்லாருக்குமே வரும். ஓகேங்களா, இதை தாண்டிலாம் வந்தது கிடையாது. இந்த 3 ப்ராப்ளம் தான் ரிப்பீட்டாக வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த 3 மட்டும் கிளியராக பார்த்துங்க. இந்த கண்டென்ட் இப்போ நான் சொன்னது வந்து உங்கள் சேனலில் இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிவிடுங்க. கூடவே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா, யூடியூப் வந்து எப்படி செக் பண்ணுவாங்கன்னு சொன்னல, அப்படி செக் பண்ணுற அவங்க அந்த மெத்தட் 5 மெத்தட் சொன்னல, அதுலேயும் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இருக்கா, அந்த மோஸ்ட் வியூடு வீடியோஸ் அது மட்டும் இல்லாமல் புதுசாக போட்ட வீடியோஸில் வந்து இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கா அப்படின்றத கிளியராக செக் பண்ணி பார்த்துட்டு அப்படி இருந்தால் அது எல்லாத்தையும் வந்து எடிட் பண்ணிவிட்டு அப்படி வீடியோஸும் இருக்குன்னா அதை ப்ரைவேட்டில் போட்டுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மானிட்டேஷன் கிடச்சிடும். அதனால் இது எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு மானிட்டேஷன் வந்து அப்ளை பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு இந்த வாட்டி ரிஜெக்ட் ஆனால் கூட நெக்ஸ்ட் வாட்டி வந்து மானிட்டேஷன் கிடைக்க 100% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த தான் மெயினான ப்ராப்ளம். ஓகேங்களா, இது எல்லாமே இல்லாமல் உங்கள் சேனலில் வீடியோ நீங்கள் போட்டிருக்கீங்கனாலே அப்படின்னா நீங்கள் ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் தான் போட்டிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ப்ராப்ளம் வந்தாலும் சின்ன சின்ன ப்ராப்ளம் தான் வரும். அதை வந்து ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் மானிட்டேஷன் ஈஸியாக வாங்கிடலாம். 90 டேஸ்லாம் வந்து நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது.
ஆனால் இதை ஃபாலோ பண்ணி வீடியோஸ் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அது கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் உங்கள் டவுட்டை சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.